ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து டீப் நெக் ப்ளவுஸ் வந்து பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டீப் நெக் தேரி வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ டீப் நெக்கில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று டெய்லரிங் மெத்தட், இன்னொன்று டிசைனர்ஸ் மெத்தட். ஸோ டெய்லர்ஸ் வந்து ஒரு மாதிரி தேரி வந்து டீப் நெக்குக்கு யூஸ் பண்ணுவாங்க, டிசைனர்ஸ் வந்து வேறு மாதிரி தேரி வந்து டீப் நெக் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டிசைனர்ஸ் யூஸ் பண்ணுற தேரி மெத்தடை வந்து கற்றுக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் டெய்லரிங் மெத்தட் வந்து கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். இந்த வீடியோவில் வந்து டிசைனர்ஸ் யூஸ் பண்ணுற டீப் நெக் பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்ட் 2 வீடியோவில் டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுற டீப் நெக் தேரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இந்த 2 வீடியோவும் தெளிவாக பார்த்துட்டு எந்த மெத்தடில் யூஸ் பண்ணால் உங்கள் டீப் நெக் ப்ளவுஸ் கரெக்டாக வருதோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம செஸ்ட்டு வரைக்கும் இருக்கிற நம்மளோட பேசிக் பாடியை வந்து நம்ம வந்து போட்டுக்க போகிறோம், பேட்டர்னில் வந்து போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ப்ளவுஸோட லென்த் எவ்வளவோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து என்னோட ப்ளவுஸோட லென்த் வந்து 13.5. ஸோ நான் வந்து 13.5 வந்து என்னோட ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு லைன் போட்டுட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட ப்ளவுஸோட லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷோல்டர் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஷோல்டருக்கு ஃபார்முலா வந்து ஷோல்டர் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ ஷோல்டர் வந்து உங்கள் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. ஓகே, இது வந்து எல்லா சைஸ்க்குமே இது சூட் ஆகும். நீங்கள் என்ன சைஸ் இருந்தாலையும் உங்கள் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை இங்கே மார்க் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஷோல்டர் 14 இருக்குது அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணால் 7 வரும் இல்லையா? ஸோ அந்த 7 வந்து நீங்கள் இங்கே வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களோட ஷோல்டர் என்னவா இருந்தாலும் 2ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை மார்க் பண்ணுங்க. ஸோ ஷோல்டர் டிவைடட் பை 2 அப்படின்றது ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்னோட ஷோல்டரை நான் வந்து என்னோட ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட ஷோல்டர் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்களும் உங்களோட ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து ஷோல்டருக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அதுக்கப்புறம் வந்து தேர்டாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட நெக்கோட வித்து. ஓகேவா? ஸோ இந்த நெக்கோட வித்துக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அது வந்து செஸ்ட் டிவைடட் பை 12. உங்களோட ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 12ஆல் வந்து வகுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து நீங்கள் நெக்கோட வித்தை வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஷோல்டரில் பாதியும் மார்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ப்ரொஃபஷனல் வேல போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட செஸ்ட் டிவைடட் பை 12 அப்படின்றது வந்து நெக் வித்துக்கு ஃபார்முலா. ஸோ அதையே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். ஸோ நான் என்னோட ஃபுல் செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து என்னோட நெக்கு வித்தா நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் உங்கள் ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 12ஆல் வகுத்தா என்ன வருதோ அதை நீங்கள் உங்கள் நெக்கு வித்தா மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து தேர்ட் பாயிண்ட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஷோல்டரோட ஸ்லோப் வந்து இறக்குவோம் இல்லையா? பேசிக்காக நம்ம இதை தான் பண்ணுவோம். ஸோ நம்ம ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச் வந்து டவுன் பண்ணி மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம நெக்கு வித்தையும் இதையும் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட ஷோல்டரோட ஸ்லோப்பு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஷோல்டரோட ஸ்லோப் வந்து இப்போ மார்க் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஆர்மோல் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ஆர்மோலுக்கு ஃபார்முலா அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6. ஓகே, இது வந்து ஃபார்முலா. ஸோ உங்கள் அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து நீங்கள் ஆர்மோலுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 5.7 வருது. என்னோட அப்பர் செஸ்ட்டை நான் 6ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 5.7 வருது. ஸோ நான் இந்த ஸ்லோப்ல இருந்து கீழே 5.7 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணுறேன்.
மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு கோடு வந்து நான் போட்டுக்கிறேன். இது வந்து என்னோட ஆமோல். ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் அப்பர் செஸ்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட ஆமோலை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம செஸ்டோட லைனு. ஸோ செஸ்ட்டுக்கு ஃபார்முலா ஃபுல் செஸ்ட் டிவைட் பை 4. ஓகே, உங்கள் ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் அளவுக்கு வந்து நீங்கள் செஸ்ட் மார்க் பண்ணணும். இது ஆல்ரெடி நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் லூஸ்க்காக வந்து 1/2 இன்ச் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, இல்லை ரொம்ப ஃபிட்டாக வேணும்னா அப்படியே கூட மார்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறது பொறுத்து தான் இருக்குது. மெஷர்மெண்ட் எடுக்கும்போதுமே வந்து லூஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டர்ன் போடும்போது வந்து லூஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ என்னோட செஸ்ட்டை வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 8.7 ஆன்சராக வருது. ஸோ அந்த 8.7 நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆமோல் லைனை டச் ஆகிற மாதிரி நான் வந்து ஒரு கோடு வந்து இப்படி வந்து போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் வந்து நம்ம இந்த செஸ்ட் வரைக்கும் இப்போ வந்து நம்மளோட பிளவுஸ் பேட்டர்னை போட்டிருக்கோம். இது வந்து பேசிக். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நெக்கோட டெப்த்தை வந்து இறக்க போகிறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு இன்ச்சாக இறக்கும் போது நம்ம வந்து நம்மளோட ஷோல்டரில் என்ன சேஞ்சஸ் வருது, அதே மாதிரி இந்த ஆமோலில் இந்த கர்வில் என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட நெக்கோட டெப்த்து 1 இன்ச் வந்து நான் இறக்க போகிறேன். 1 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ எதுனாலே ஓகே தான். நான் 1 இன்ச் வந்து இறக்குறேன். ஓகே, நீங்களும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 இன்ச் இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு இந்த மாதிரி வந்து 1 இன்ச்சுக்கு பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து உங்களோட நெக்கோட ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட நெக்கோட டெப்த் வந்து 1 இன்ச் நம்ம இறக்குறோம் அப்படின்னா நம்மளோட ஷோல்டர்லையும் சரி ஆமோல்லையும் சரி எந்த வித சேஞ்சஸுமே வராது. ஆக்சுவலி நம்ம ஷோல்டர் தான் வந்து கம்மி பண்ணிகிட்டே வருவோம். ஸோ நம்ம 1 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ வந்து நம்ம நெக்கோட டெப்த்தை இறக்கும் போது ஷோல்டரில் எந்த விதமான சேஞ்சஸ் வராது. ஓகே, ஸோ இந்த பேசிக் பேட்டர்ன் அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், நம்ம ஆமோல் கர்வ் வந்து வரைவோம். ஸோ ஆமோல் கர்வுக்கு வந்து ஃபார்முலா ஆமோல் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 2. உங்கள் ஆமோல் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை 2ஆல் வந்து நீங்கள் வகுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து கர்வ் வந்து நீங்கள் வரைஞ்சிருவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆமோல் லைனோட மிட் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட ஆமோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு கர்வ் வந்து வரைங்க. என்னோட ஆமோல் மெஷர்மெண்ட் வந்து 14. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 7 வரும். அந்த 7 அளவுக்கு வந்து நான் வந்து கர்வ் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஆமோல் லைனில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணோம்ல, இங்கிருந்து தான் வந்து நம்ம கர்வ் வந்து வரையணும். பட் எனக்கு அங்கேருந்து கர்வ் வரைஞ்சால் வந்து என்னோட 7.7 வந்து கரெக்டாக வரல. அதனால நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கீழே வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக உங்களுக்கு உங்களோட ஆமோல் 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அது வரல அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி அது கர்வ் கரெக்டாக வர மாதிரி கர்வோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகே, ஸோ அது வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு மிட்ல இருந்து தான் பண்ணணும் அப்படி பண்ணலாம். அப்படி வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம பேசிக்காக வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ கான்செப்ட் என்னென்னா 1/2 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ நம்ம நெக்கோட இறக்கம் வைக்கும்போது ஷோல்டர்லையும் சரி இந்த கர்வ்லையும் எந்த சேஞ்சஸுமே வராது. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நம்ம விட்டுற வேண்டியதான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட நெக்கோட டெப்த்து 2 இன்ச்சாக வந்து இறக்க போகிறேன். ஓகே, நீங்களும் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் டேப்பை வச்சு கீழே வந்து 2 இன்ச் மார்க் பண்ணுங்க. ஓகே, 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ நான் சொல்ல சொல்ல என் கூடவே அப்படியே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து நெக் வரைவீங்க. ஓகே, ஸோ 2 இன்ச் வந்து நெக்கு இறக்கம் வச்சு நீங்கள் நெக்கு வரையும் போது ஷோல்டரில் 2 பாயிண்ட் 1/4 இன்ச் வந்து குறைக்கணும். ஓகே, ஸோ நம்மளோட ஷோல்டர் வந்து இதில் ஜஸ்ட் 2 புள்ளி. ஓகே, ஸோ ஒரு 2 புள்ளி வந்து கம்மி பண்ணணும். ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு 2 புள்ளி. ஓகே, ஸோ ஒரு 2 புள்ளி வந்து கம்மி பண்ணோம்னா சரியா இருக்கும். இப்போ நான் ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி ஷோல்டருக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து என்னோட நெக்கோட டெப்த் 2 இன்ச்சாக இருக்கும்போது ஷோல்டரில் 1/4 இன்ச் நான் கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணிட்டு இப்போ என்னோட ஆர்மோல் மெஷர்மெண்ட் என்ன வந்தது? 5.7. ஸோ இங்கிருந்து நான் 5.7 வந்து மார்க் பண்ணணும். ஓகே, புரியும் நினைக்கிறேன். 5.7 மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு கோடு போட்டுட்டு இப்போ என்னோட செஸ்ட் 8.7 வந்தது இல்லையா? ஸோ 8.7 எனக்கு இங்கே வருது. இப்போ இந்த செஸ்ட்டை வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டு இந்த இதில் வந்து நான் ஆர்மோல் கர்வ் வந்து கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த ஆர்மோலில் நம்ம மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு இப்போ இதிலிருந்து வந்து நம்மளோட ஆர்மோல் கர்வ் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ பெருசாக சேஞ்சஸ் வராது. அப்படியே ஒரு புள்ளியாக வந்து அப்படியே மேலே ஏறிட்டே போவோம். அதுதான் சேஞ்சஸ், வேறு ஒன்றுமே இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கர்வ் மிட் பாயிண்ட்லேருந்து உங்களோட கர்வ் மெஷர்மெண்ட் கரெக்டாக வரலன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. ஓகே, ஸோ இது கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இப்போ வந்து நீங்கள் இந்த ஆர்மோல் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், ஏன் இதுக்கு தனியாக வந்து ஷோல்டரோட ஸ்லோப் வந்து இறக்கல அப்படின்னு. இதனால் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் வரப்போகிறதில்ல. பட் இதையும் வந்து நான் வீடியோவோட எண்டில் ஒவ்வொரு முறை வந்து நீங்கள் ஷோல்டர் கம்மி பண்ணும்போதும் தனியாக வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்து பண்ணுறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியும் பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். பெரிய வித்தியாசம் வராது, சின்ன சின்ன பாயிண்ட் வித்தியாசம் தான் வரும். ஸோ அதனால் அதையும் வந்து நீங்கள் வீடியோவோட லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இப்போ கான்செப்ட் என்னென்னா, 2 இன்ச் நம்ம இங்கே கீழே இறக்கும் போது நெக்கோட ஆழம் ஷோல்டரில் 1/4 இன்ச்சு கம்மி பண்ணுறோம். புரியுதா? அதுக்கப்புறம் அந்த 1/4 இன்ச்சிலேருந்து உங்களோட ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட்டையும் எப்பவும் போல் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஆர்மோல் கர்வ் கொடுக்குறீங்க. ஒன்றுமே கிடையாது, இந்த ஆர்மோல் இதெல்லாம் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஒன்லி நீங்கள் நெக்கை இறக்கும் போது ஷோல்டரை உள்ளே தள்ளிட்டே வரணும். இதுதான் விஷயம், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறை ஷோல்டர் கம்மி பண்ணும்போதும் 1/2 இன்ச்சு ஸ்லோப் தனியாக கொடுத்து நெக் வித்தோட கனெக்ட் பண்ணியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வீடியோவோட லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் அதை பற்றி ரொம்ப கிளியராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து 3 இன்ச் வந்து கீழே இறக்குறோம். ஓகே, ஸோ நீங்களும் 3 இன்ச் கீழே இறக்கி ஒரு பாக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து உங்களோட நெக்கோட ஷேப்பை வந்து நீங்க வரைஞ்சுக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோட நெக்கோட ஷேப் வந்து வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், மறுபடியும் வந்து ஒரு 2 புள்ளி உள்ள தள்ள போறோம். அதாவது ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து ஒரு 2 புள்ளி உள்ள தள்ள போறோம். ஓகே, இங்கிருந்து ஒரு 2 புள்ளி, அதாவது இந்த லைன்ல இருந்து 2 புள்ளி உள்ள தள்ளணும். ஓகே, இப்ப மறுபடியும் இந்த புள்ளியிலிருந்து உங்களோட ஆர்மோல வந்து மார்க் பண்ணணும். என்னோட ஆர்மோல் வந்து 5.7. ஸோ 5.7 நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்னோட செஸ்ட்
8.7 இல்லையா? ஸோ அந்த 8.7 எனக்கு இங்கே வருது. பெருசாக எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு புள்ளியாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த லைனோட மிட்டை கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து கர்வ் வந்து வரைய போகிறோம். இது வந்து நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே வராது, எந்த சேஞ்சஸுமே வராது. இதில் நான் மிட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்னோட ஆமோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 7 வந்தது இல்லையா? அதை வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஆமோல், இந்த கர்வ், இது எல்லாமே வந்து ப்ராப்பராக முன்னாடி மாதிரி தான். ஒரே ஒரு சேஞ்சு, நெக்கை நம்ம இறக்கிட்டே போகிறோம், ஷோல்டரை வந்து உள்ளே தள்ளிட்டே வரோம். இதுதான் விஷயம். ஓகே, அடுத்து ஸ்டார்டிங்லேருந்து டேப் வச்சு 4 இன்ச் வந்து இறக்குறோம். நெக்கோட இறக்கம் வந்து 4 இன்ச்சு. ஓகே, இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் இப்பயே புரிஞ்சிருக்கும். என்னென்னா, நம்ம நெக்கோட ஆழம் வந்து அதிகம் பண்ணிட்டு ஒவ்வொரு இன்ச்சாக நம்ம அதிகம் பண்ணும்போது நம்ம ஷோல்டரில் வந்து 2 புள்ளி 1/4 இன்ச் வந்து குறைச்சிட்டே வரும். அதாவது நம்ம நெக்கை ஆழப்படுத்த ஷோல்டரும் கம்மியாகுது, நம்ம ப்ளவுஸோட ஸ்டாப்பு அதுவும் வந்து குட்டியாயிட்டே வருது. இப்போ என்ன பண்ணணும், இங்கே 4 இன்ச் நம்ம இறக்கியிருக்கோம்ல, அப்போ மறுபடியும் ஒரு 2 புள்ளி உள்ள தள்ளணும். ஓகே, அதாவது இந்த கோட்லேருந்து 2 புள்ளி உள்ள தள்ளணும். ஓகே, இப்போ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஆமோல் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணணும். ஆமோல் மெஷர்மெண்ட் எனக்கு வந்து 5.7 இல்லையா? ஸோ நான் அதை மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட செஸ்ட்டு 8.7, ஸோ இங்கே வருது, அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆஸ் யூஷுவல் இதோட மிட்டை கண்டுபிடிச்சி மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிட்டு இதோட மிட்ல இருந்து அப்படியே செஸ்ட்டுக்கு கர்வ். இதிலெல்லாம் எந்த சேஞ்சஸுமே இல்லை. உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக தான் இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது இந்த கர்வ் பண்ணுறதெல்லாம் கூட தேவையில்லாது தான். இது உங்களுக்கு தெரிஞ்சாவே போதும். நம்ம வந்து நெக்கை வந்து இறக்க ஷோல்டரை கம்மி பண்ணிட்டு வரோம், அவ்வளோதான் விஷயம். ஸோ வந்து கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா, ஸ்டார்டிங்லேருந்து டேப் வச்சு 5 இன்ச் கீழே இறக்குறோம். ஓகே, இப்போ இந்த 5 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்குள்ள வந்து நம்ம நெக் ஷேப்பை வரைஞ்சிக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், திரும்ப ஒரு 2 புள்ளி வந்து உள்ள தள்ளணும். ஓகே, ஸோ இந்த கோட்ல இருந்து மறுபடியும் நான் ஒரு 2 புள்ளி உள்ள தள்ளுறேன். ஓகே, மறுபடியும் அந்த புள்ளியிலிருந்து என்னோட ஆமோல் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து நான் ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். அந்த லைன்ல இருந்து என்னோட செஸ்ட்டை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எப்பவும் போல இந்த ஆமோல் லைனோட மிட்டை கண்டுபிடிச்சி அதிலிருந்து வந்து நம்ம ஆமோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம்னா, நான் 6 இன்ச் கீழே இறக்குறேன். ஓகே, ஸோ 6 இன்ச்க்கு வந்து நான் ஒரு பாக்ஸ் பண்ணுறேன். பாக்ஸ் பண்ணிட்டு அந்த பாக்ஸ்க்குள்ள என்னோட நெக்கோட ஷேப்பை வந்து நான் வரைஞ்சிக்கிறேன்.
இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்? ஸோ இங்கே இறங்கிட்டே வருது. ஸோ இங்கே உள்ளே வந்துட்டே வரணும். ஓகே, மறுபடியும் நம்ம வந்து ஒரு 2 புள்ளி கம்மி பண்ணுறோம். ஓகே, மறுபடியும் 2 புள்ளி. இப்போ அந்த புள்ளியிலிருந்து நம்மளோட ஆமோல் மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணோம். என்னோடது 5.7 இல்லையா? ஸோ அந்த 5.7 இது வரைக்கும் வருது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ இங்கிருந்து என்னோட செஸ்ட். ஓகே, இப்போ என்னோட செஸ்ட் வந்து இது வரைக்கும் வருது. ஓகே, ஜஸ்ட் என்ன சொல்றது, ஒரு புள்ளியாக வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி மேலே ஏறிட்டே போவோம். ஓகே, அதே மாதிரி இந்த ஷோல்டர் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஒரு இன்ச்சை நம்ம இறக்க இது வந்து கால் இன்ச்சை உள்ளே வரும். ஓகே, நல்லா புரியுதா கான்செப்ட்? வந்து இங்கே ஒரு இன்ச்சை நம்ம இறக்குறோம், இங்கே கால் இன்ச்சா வந்து உள்ளே வந்துட்டே வருது. ஓகே, அதே மாதிரி இந்த செஸ்ட்டு இந்த செஸ்ட் லைன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு புள்ளியாக வந்து மேலே ஏறிட்டே வரும். ஓகே, இப்போ இதோட மிட் பாயிண்ட்ல எப்பயும் போல நம்ம என்ன பண்ணுறோன்னா சென்டரை கண்டுபிடிச்சி கர்வ் வந்து ட்ரா பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இந்த கர்வெல்லாம் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆமோல 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அது கரெக்டாக தான் வரும், தப்பாலாம் வராது. ஸோ என்னடா இது அப்படியே போட்டுகிட்டே போகிறாங்களே, மெஷரே பண்ணல அப்படின்லாம் இது பண்ணாதீங்க, கண்டிப்பாக அது கரெக்டாக தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபார்மேட் படி போட்டுட்ருக்கோம், அது கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா நான் மறுபடியும் இன்னொரு இன்ச் இறக்குறேன் கீழே. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்கு இந்த டெப்த்து வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இறக்கிட்டே போகலாம். அதே மாதிரி 2 புள்ளியை உள்ளே தள்ளிட்டே வரலாம். ஓகே, ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மறுபடியும் வந்து ஓகே, மறுபடியும் என்ன பண்ணோம், இதுல இருந்து 2 புள்ளி உள்ள தள்ளணும். ஓகே, இந்த கோட்ல இருந்து மறுபடியும் 2 புள்ளி உள்ள தள்ளணும். இப்போ இந்த மார்க்கிங்ல இருந்து நான் என்னோட ஆமோல் மெஷர்மெண்ட்டை வந்து நான் மார்க் பண்ணணும். ஸோ 5.7. ஓகே, இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், செஸ்ட், இங்கிருந்து செஸ்ட். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலன்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணி அதை கிளியர் பண்றேன். ஓகே, இப்போ மறுபடியும் இதோட மிட் பாயிண்ட் உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சு டெப்த்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இறக்கிட்டே போகலாம். இங்கே 2 புள்ளி வந்து ஷோல்டரில் கம்மி பண்ணிகிட்டே வரணும், அதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ இங்கிருந்து ஆமோல் கர்வ். ஓகே, இப்போ மறுபடியும் ஸ்டார்டிங்கில் டேப் வைக்கிறேன், நான் 8 இன்ச் வந்து கீழே இறக்குறேன். ஓகே, இறக்கிட்டு அப்படியே வந்து பாக்ஸ் பண்றேன். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள என்னோட நெக்கோட ஷேப்பு, அதாவது நான் இப்படி போட்டேன்னா இது மட்டும் கிடையாது, இப்படி வரும் என்னோட நெக்கோட ஷேப்பு. நான் 8 இன்ச்சு கீழே இறக்கணும்னா இங்கிருந்து இவ்வளோ டெப்த்துக்கு என்னோட நெக்கு வரும். ஓகே, ஸோ 8 இன்ச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், 2 புள்ளி வந்து ஷோல்டர்ல குறைக்கணும். இந்த கோட்ல இருந்து 2 புள்ளி நான் உள்ள தள்ளுறேன். இப்போ இதுல இருந்து என்னோட ஆமோல் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிட்டு
ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கிருந்து என்னோட செஸ்ட் மெஷர்மெண்ட். ஓகே, இப்போ இதோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு இதுக்கு கர்வ் போடணும். ஓகே, இதே மாதிரி தான் நீங்க 9 இன்ச் இறக்குனாலும் சரி. இங்க 9 இன்ச் இறக்குறீங்களா, இங்க இந்த கோட்ல இருந்து இன்னொரு 2 புள்ளி கம்மி பண்ணுங்க. அதே மாதிரி 10 இன்ச் இறக்குறீங்களா, இன்னொரு 2. அதே மாதிரி இங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து இறக்கிட்டே வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து 2 புள்ளியை கம்மி பண்ணணும். ஓகே, ஸோ நான் ஒரு 10 வரைக்கும் போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து அதே தான் ஃபுல்லா. ஓகேவா, மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து நான் டேப்பை வச்சு 9 இன்ச்சு கீழே இறக்குறேன். ஓகே, இறக்கிட்டு பாக்ஸ் பண்ணிக்கிறேன். பாக்ஸ்க்குள்ள நெக் ஷேப். இப்ப மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் 2 புள்ளி வந்து உள்ள வந்து தள்ளணும். ஓகே, 2 புள்ளி உள்ள தள்ளிட்டேன். ஸோ இந்த மார்க்கிங்ல இருந்து என்னோட ஆமோல் மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ இந்த கோட்ல இருந்து என்னோட செஸ்ட் 8.7. ஓகே, 8.7 மார்க் பண்ணிட்டேன். மறுபடியும் இதோட மிட் பாயிண்ட்டை வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு கர்வ், ஆமோல் கர்வ் வந்து ஆமோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அந்த அளவுக்கு வந்து கர்வ் வந்து மார்க் பண்ணிட்டேன். மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து 10 இன்ச்சு கீழே இறக்குறேன். ஓகே, பத்து இன்ச்சுக்கு வந்து கீழே இறக்கிட்டு அப்படியே பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இதே தான் அப்படியே கண்டினியூ ஆக போகுது. நீங்க 11 வச்சாலும் சரி, 12 வச்சாலும் சரி, நீங்க எவ்வளவு இறக்குனாலும் இதுதான் கான்செப்ட், ஒண்ணுமே இல்லை. ஸோ நிறைய பேருக்கு வந்து இதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்க செய்யும். ஏன் அப்படின்னா, ஐயோ என்ன 7ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, 8ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஸோ இதுக்கு மேலே எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேருக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ ஒரு சிலருக்காக நான் ஒரு 10 வரைக்கும் போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே, இப்போ 10 நம்ம நெக்கோட ஆழம் வந்து 10 இன்ச்சு கீழே இறக்கியிருக்கோம். அப்போ மறுபடியும் 2 புள்ளி உள்ள தள்ளுறேன் நான். ஓகே, இங்கிருந்து இந்த நம்ம ஒரு கோடா போட்டுட்டு வரல, அந்த கோட்ல இருந்து நம்ம 2 புள்ளியா கம்மி பண்ணணும். ஓகே, ஸோ நான் இப்போ ரீசெண்டா போட்ட கோடு இது. இந்த கோட்ல இருந்து 2 புள்ளி நான் கம்மி பண்றேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட ரீசெண்ட் கோடு இதுல இருந்து 2 புள்ளி. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். இப்போ என்னோட நெக்கோட டெப்த்து இறங்க இறங்க என்னோட ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டும் கம்மியாயிட்டு வருது, என்னோட ப்ளவுஸோட ஸ்டாப்போட வித்தும் ரொம்ப கம்மியாயிட்டே வருது. ஓகேவா, ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் இறக்குனீங்கனாலையும் இதுக்கு மேலேயும் கம்மியாக தான் ஆகும். இதே ஃபார்மெட்டு தான், எந்த வித சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே, இப்போ மறுபடியும் இதோட மிட் பாயிண்ட். ஓகே, மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு இதிலிருந்து நம்ம அப்படியே நம்மளோட ஆமோல் வந்து வரையணும். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் 1 இன்ச் வந்து கழுத்து வந்து இறக்கம் வைக்கும்போது உங்களோட ஷோல்டரில் எந்த சேஞ்சுமே பண்ண மாட்டீங்க. நார்மலாக உங்களோட இந்த ஃபஸ்ட்டு கோடு இருக்குல்ல, பேசிக் இந்த பேட்டர்ன், இதை அப்படியே வந்து இந்த ஷோல்டரை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துப்பீங்க. ஸோ 1 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ வந்து நீங்கள் நெக்கோட டெப்த்து இறக்கும்போது உங்களோட ஷோல்டர் இங்கே இருந்து அப்படியே இப்படி கவுண்ட் ஆகும்.
ஓகே, புரியுதா? இப்போ நீங்கள் 2 இன்ச் இறக்குறீங்க அப்படின்னா உங்களோட ஷோல்டர் இந்த செகண்ட் இங்கே இருக்குல்ல, இங்கே இருந்து உங்கள் ஷோல்டரை வந்து நீங்கள் மெஷர் பண்ணணும். ஓகே, 2 இன்ச் வந்து இறக்கும்போது இந்த செகண்ட் புள்ளியிலிருந்து ஷோல்டரை மெஷர் பண்ணணும். அப்புறம் 3 இன்ச் இறக்கும்போது இந்த தேர்டு இதிலிருந்து ஷோல்டரை மெஷர் பண்ணணும். அதே மாதிரி தான் 4 இன்ச் இறக்கும்போது இந்த 4வது கோடு இருக்குல்ல, இங்கிருந்து ஷோல்டரை வந்து மெஷர் பண்ணணும். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ நெக்கோட ஆழம் அதிகமாக உங்கள் ஷோல்டரும் வந்து 2 புள்ளி குறையுது. அதே மாதிரி ப்ளவுஸோட ஸ்டாப்பும் குட்டியாகிட்டே வருது. ஓகே, இப்போ நான் 10 இன்ச் அளவுக்கு வந்து இறக்கியிருக்கேன் நெக்கோட ஆழம். என்னோடய ஸ்டாப் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. நீங்கள் இதுக்கும் கீழே வந்து நீங்கள் நெக்கை வந்து ஆழப்படுத்துனீங்கன்னா உங்கள் ஸ்டாப் இன்னும் கம்மியாகும், ஷோல்டரும் இன்னும் கம்மியாகும். ஓகேவா? இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கலாம், என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரே ஸ்லோப்பை வந்து எல்லா சைஸ் ஆமோலுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக எதுக்காக வந்து ஸ்லோப் வந்து இறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதில் பெருசாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வரப்போகிறது இல்லை. 1 புள்ளி 2 புள்ளி அந்த மாதிரி தான் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அதனால தான் வந்து நான் செப்பரேட்டாக எல்லாத்துக்குமே வந்து ஸ்லோப் வந்து இறக்கலை. நீங்கள் உங்களுக்கு அந்த 1 புள்ளி 2 புள்ளி டிஃப்ரென்ஸ் கூட வரவே கூடாது, எனக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஆமோலுக்கும் தனித்தனியாக நீங்கள் ஸ்லோப் வந்து தாராளமாக வந்து இறக்கிக்கலாம். அதனால ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வரப்போகிறதில்ல, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸாக வரும். ஒரு 2 புள்ளி 1 புள்ளி அளவுக்கு வந்து லூஸு அந்த மாதிரி வரும். ஸோ அந்த லூஸ் வந்து நம்ம பாடியில் வந்து நம்ம ப்ளவுஸ் வேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது கரெக்டாக ஆகிடும். ஸோ அதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இப்போ நான் குட்டியாக வந்து ஒரு ரஃபாக வந்து அதுக்கும் வந்து நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ராப்பர், இதை வந்து ப்ராப்பர். இப்போ நான் போட போகிறது இன்னொரு மெத்தட்னு வச்சுக்கோங்களேன், இப்படியும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட லென்த்தை மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஷோல்டர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நெக்கு வித்தை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச் கீழே இறக்கிட்டு நான் ஷோல்டருக்கு ஸ்லோப் வந்து நான் கொடுத்துட்டு ஆமோல் வந்து எனக்கு என்ன ஆமோலோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து செஸ்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதோட மிட்டு கண்டுபிடிச்சி இங்கிருந்து வந்து ஆமோல் கர்வ் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் 1 இன்ச் வந்து கீழே இறக்குறேன் அப்படின்னா இது அப்படியே வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஃபார்முலாலாம் எல்லாத்துக்கும் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்க, அதே மாதிரி தான். ஓகே, ஸோ 1 இன்ச்னா ஷோல்டரில் கம்மி பண்ண வேண்டியதில்லை, இதெல்லாம் அப்படியே விட்டுடலாம். இப்போ 2 இன்ச் வந்து நான் கீழே இறக்குறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கோடு இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு கோட்லேருந்து ஒரு 2 புள்ளி உள்ள தள்ளி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இங்கிருந்து 1/2 இன்ச்சை கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்லோப்காக 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச் முடியுதில்ல, அங்கிருந்து ஆமோல். ஓகே, அங்கிருந்து ஆமோல், அதுக்கப்புறம் செஸ்ட்டு, இதுலேயும் வந்து கர்வ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஸ்லோப் வந்து நெக்கு வித்து இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த செகண்ட் இருக்குல்ல, இதுக்கு வந்து ஸ்லோப் வந்து இப்படி வரும். ஓகேவா? பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ஸ்லோப்பை வந்து ஒவ்வொரு ஆமோலுக்கும் நான் தனித்தனியாக ஏன் இறக்கலன்றதுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றுமே வராது, குட்டி குட்டியாக டிஃப்ரென்ஸ் தான் வரும். அந்த குட்டி டிஃப்ரென்ஸும் எனக்கு வரக்கூடாதுன்னா இப்படி கூட பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக வந்து ஸ்லோப் நீங்கள் வந்து இறக்கிக்கலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ ஒரு 3 இன்ச் வந்து நான் கீழே இறக்குறேன். அப்போது இந்த ஃபாஸ்ட் கோடு இருக்குல்ல, இதிலிருந்து இன்னொரு 2 புள்ளி உள்ள தள்ளுறேன். அப்போ அந்த 2 புள்ளியிலிருந்து ஸ்லோப்புக்கு 1/2 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அங்கிருந்து என்னோட ஆமோல் வரைகிறேன். அதுக்கப்புறம் என்னோட செஸ்ட் வரைகிறேன். ஓகே, அப்புறம் இதோட மிட்டை கண்டுபிடிச்சி
அதுக்கு வந்து நான் கர்வ் வந்து வரைகிறேன். அப்போது இந்த புள்ளியிலிருந்து இதுக்கு ஸ்லோப் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நம்ம இங்கே இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு கோடு இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு கோடில் ரெண்டு ரெண்டு புள்ளியாக வந்து நம்ம உள்ளே தள்ளிட்டே வரணும். ஓகே, உள்ளே தள்ளிட்டே வந்து அந்த புள்ளியிலிருந்து 1/2 இன்ச்சு ஸ்லோப் மார்க் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்காக வந்து தனித்தனியாக ஆமோவில் வந்து ட்ரா பண்ணியும் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஒவ்வொரு மெஷருக்கும் நீங்கள் தனித்தனியாக வந்து ஸ்லோப் கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கோடு இருக்குது பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கோடில் இருந்து தான் நீங்கள் இந்த ரெண்டு ரெண்டு புள்ளியை வந்து நீங்கள் வந்து உள்ளே தள்ளணும். ஓகேவா? இந்த ஸ்லோப்பில் இருந்து உள்ளே தள்ளக்கூடாது. தனித்தனியாக நீங்கள் வந்து ஷோல்டர் ஸ்லோப்பு 1/2 இன்ச் கீழே இறக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கோடில் இருந்து ரெண்டு ரெண்டு புள்ளி உள்ளே தள்ளிட்டே வரணும். அப்புறம் அந்த புள்ளியிலிருந்து 1/2 இன்ச்சு ஸ்லோப்பு, அதுக்கப்புறம் ஆமோலு, அதுக்கப்புறம் செஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு 2 புள்ளி உள்ளே தள்ளிட்டு அங்கிருந்து 1/2 இன்ச்சு ஸ்லோப்பு, அதுக்கப்புறம் ஆமோல், அதுக்கப்புறமா செஸ்ட் லைனு. இதையும் பண்ணலாம். நான் இன்னொரு வாட்டி அது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ புரியல அப்படின்னா வந்து எனக்கு சொல்லுங்கள், நான் இன்னும் ட்ரை பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். இந்த குட்டி பேட்டர்ன் நான் எதுக்கு உங்களுக்கு போட்டு காமிச்சேன்னா, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆமோல் இறக்கும் போதும் நான் ஸ்லோப் வந்து தனித்தனியாக கொடுக்காம ஒன்றுத்துலேயே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுக்கலாம், இதில் பெரிய வித்தியாசம் வராது. ஓகே, கிளியரா? எனக்கு ஒவ்வொரு முறையும் நான் ரெண்டு ரெண்டு புள்ளி உள்ளே தள்ளும்போது நான் அந்த புள்ளியிலிருந்து 1/2 இன்ச்சு ஸ்லோப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆமோல் வரைவேன், அதுக்கப்புறம் செஸ்ட்டு வரைவேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சிலர் இருப்பீங்க. அவங்க வந்து அந்த மாதிரி பர்சன் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு முறையும் வந்து ஸ்லோப் கொடுக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு கோடு இருக்குல்ல, இதிலிருந்து ரெண்டு ரெண்டு புள்ளியாக வந்து உள்ளே தள்ளணும். உள்ளே தள்ளிட்டு அந்த புள்ளியிலிருந்து 1/2 இன்ச்சு ஸ்லோப் கொடுத்துட்டு ஆமோல் கொடுத்து செஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு 2 புள்ளி இங்கே டெப்த் இறங்க இறங்க ரெண்டு ரெண்டு புள்ளியாக வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ ஒரு இந்த ஆமோலுக்கும் தனித்தனியாக ஸ்லோப் கொடுக்குறதா இருந்தால் இந்த ஃபஸ்ட்டு கோடில் தான் வந்து நீங்கள் ஷோல்டர் கோடில் தான் உள்ளே தள்ளணும். ஓகே, கிளியர்? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கூட வந்து இதை ஆன் பண்ணி அப்படியே வச்சுட்டு நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ பேசிக் வந்து இந்த நெக் டெப்த்தோட தேதி தெரிஞ்சிச்சுன்னா அப்போ தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த டீப் நெக் ப்ளவுஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி தைக்க முடியும். ஸோ நான் எதுக்காக வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ப்ளவுஸ்க்கு ஸ்டிச்சிங் போகாமல் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஏதாவது பர்டிகுலர் ஒரு மெஷர்மெண்ட்டை மட்டும் எடுத்து நான் அதை வந்து ஃபினிஷ் பண்ணி காமிச்சிருவேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. ஸோ என்னோட மெஷர்மெண்ட்டுக்கு என்ன வரும், நெக்கோட டெப்த்து என்னோடதுக்கு என்ன வரும் அப்படின்னு. ஸோ நான் நிறைய டைம் வந்து ஃபார்முலான்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஃபார்முலா வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார்முலா படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சைஸ் என்னவா இருந்தாலையும் இப்படி வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட நெக்கோட டெப்த் எவ்வளோ வேணும்னு வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு டீப் நெக் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.